Hello students and parents, welcome back to Daily Line Academy channel. நம்ம சேனல்ல நிறைய காலேஜோட 2024 கட் ஆஃப் டீச்சர்ஸ் பார்த்துட்டு வரோம். அண்ணா யூனிவர்சிட்டி அண்டர் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளையும். அதுல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கல்லூரி முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் காலேஜும் கூட. இந்த காலேஜ் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா நாமக்கல்ல லொக்கேட் ஆயிருக்குங்க. நாமக்கல்குள்ள இருக்கிற முக்கியமான கல்லூரிகள் எதுவும் சொல்லலாம். இந்த காலேஜோட 2024 கட் ஆஃப் டீடைல்ஸ் என்னங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காலேஜ் கோடுன்னு சொல்லப்படுற இந்த கவுன்சிலிங் கோட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பாத்தீங்கன்னா 2610. அதை நோட் பண்ணணும். ஒரே கேம்பஸ்குள்ளேயோ இல்ல ஒரே நேம்ல நிறைய கல்லூரிகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கக்கூடிய கல்லூரியை தனியாக அடையாளப்படுத்தி காட்டுவதற்கு பாத்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் கோட் ரொம்ப முக்கியம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கல்லூரியில நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதுல கடைசி லாஸ்ட் இயர்ல அதிக கட் ஆஃப்ல போயிருக்கக்கூடிய கோர்சஸ் என்ன அப்படிங்கிறது மட்டும் இப்ப பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஏஐடிஎஸ் சொல்லப்படுற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த கோர்ஸ் ஓப்பன் கேட்டகரியில 144க்கும் பிசிக்கு 121க்கும் பிசிஎம்க்கு 131க்கும் எம்பிசிக்கு 114க்கும் எஸ்சிக்கு 99.5க்கும் எஸ்சிஏக்கு 96க்கும் எஸ்டிக்கு 138.5க்கும் கிடைச்சிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா சிஎஸ்சில பாத்தீங்கன்னா ஏஐஎம்எல் சொல்லப்படுற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். இந்த கோர்ஸ் ஓப்பன் கேட்டகரியில 126க்கும் பிசிக்கு 101க்கும் பிசிஎம்க்கு கிடைக்கலீங்க. அதாவது க்ளோஸ் ஆகல. எம்பிசிக்கு 99க்கும் எஸ்சிக்கு 97.5க்கும் கிடைச்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயோடெக்னாலஜி. இந்த கோர்ஸ் ஓப்பன் கேட்டகரியில 120.5க்கும் பிசிக்கு 98க்கும் பிசிஎம்க்கு 98.5க்கும் எம்பிசிக்கு 100.5க்கும் எஸ்சிக்கு 97க்கும் எஸ்சிஏக்கு 114.5க்கும் கிடைச்சிருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஓப்பன் கேட்டகரியில 112க்கும் பிசிக்கு 106க்கும் பிசிஎம்க்கு கிடைக்கலீங்க. எம்பிசிக்கு 93க்கும் எஸ்சிக்கு 80க்கும் கிடைச்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு கோர்சஸ்ல முக்கியமான கோர்ஸ். இந்த கோர்ஸ் ஓப்பன் கேட்டகரியில உங்களுக்கு 139க்கும் பிசிக்கு 93க்கும் பிசிஎம்க்கு 100க்கும் எம்பிசிக்கு 106க்கும் எஸ்சிக்கு 91.5க்கும் எஸ்சிஏக்கு 95.5க்கும் எஸ்டிக்கு 138.5க்கும் கோர்ஸ் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இசி அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் ஓப்பன் கேட்டகரியில 132.5 பிசிக்கு 80க்கும் பிசிஎம்க்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல க்ளோஸ் ஆகல. எம்பிசிக்கு 103க்கும் எஸ்சிக்கு 104க்கும் எஸ்சிஏக்கு 98.5க்கும் எஸ்டிக்கு 117க்கும் க்ளோஸ் ஆயிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஐடின்னு சொல்லப்படுற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஓப்பன் கேட்டகரியில 132க்கும் பிசிக்கு 90.5க்கும் எம்பிசிக்கு 101க்கும் எஸ்சிக்கு 102.5க்கும் எஸ்சிஏக்கு 103.5க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எவ்வளவு கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அண்ட் ஃபைனலா சைபர் செக்யூரிட்டி. இந்த கோர்ஸ் ஓப்பன் கேட்ல 117.5க்கும் பிசிக்கு 113க்கும் பிசிஎம்க்கு 101க்கும் எம்பிசிக்கு 98க்கும் எஸ்சிஏக்கு 93.5க்கும் க்ளோஸ் ஆயிருக்குங்க. மற்ற கோர்சஸும் எவ்வளவு கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இந்த காலேஜோட கட் ஆஃப் டீடைல்ஸ் மட்டும் இல்ல, உங்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கல்லூரியோட கட் ஆஃப் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் தென் கவுன்சிலிங்ல உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது, கவுன்சிலிங்ல உங்களுக்கு அப்டேட்ஸ் தேவைப்படுது, உங்களோட கட் ஆஃப் ஏற்ற ஒரு கல்லூரியை நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னாலும் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கல்லூரியில உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதுக்கும் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். இந்த வீடியோ 12th படிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சன் அண்ட் டாட்டருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது 12th படிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.